அந்த மஹ்ஷர் தினமே வெப்பத்தால் நெருப்பால் சூழப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையின் காரணமாக, அவனுடைய அன்பின் காரணமாக அவனுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசேஷமாக அவனுடைய அடியார்களில் 7 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அடியார்களில் 7 பேருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷுடைய நிழலை கொடுப்பான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அந்த நாளிலே 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழலை கொடுப்பான். அந்த 7 கூட்டத்தார்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிழலை கொடுக்க மாட்டான். அவ்வளவுதான். நிழலை கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வது? ஓடுவார்கள். ஐனல் மஃபர், எங்கேயாவது ஓடி மறைவதற்கு இடம் இருக்கிறதா? கல்லா லா வஸர் இலா ரப்பிக யௌமைதினில் முஸ்தகர். அந்த ரப்புடைய இடத்தை தவிர, சன்னிதானத்தை தவிர வேறு இடமே கிடையாது. பூமி எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் எல்லாம் திண்டாடி கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் எல்லாம், மனிதனுடைய முகங்கள், சிலருடைய முகங்கள் தூசி படிந்து இருளடைந்து இருக்கும். அந்த நேரத்திலே சிலருடைய முகங்கள் ஒளியால் சூழப்பட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் அந்த முகங்களாக நம்முடைய முகங்களை மாற்றுவானாக. பிரகாசித்துக் கொண்டிருக்கும், சிரித்தவர்களாக, கவலை இல்லாதவர்களாக அந்த மறுமை நாளிலே நின்று கொண்டிருப்பார்கள். சிலருடைய முகங்கள் இருளடைந்து இருக்கும். மக்கள் நிலை தடுமாறி கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு கூட்டம் எந்த அச்சமும் எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும். யார் அவர்கள்? யார் அவர்கள்? யார் அவர்கள்? அல்லாஹ் சொல்கிறார், قال تعالى إن المتقين في مقام أمين إن المتقين في مقام أمين. அல்லாஹ்வை எஞ்சியவர்கள். யார் எஞ்சியவர்கள்? அல்லாஹ்வை எஞ்சியவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள், அமைதியாக எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல், சில தடுமாற்றங்களை தவிர காஃபிர்கள் அடையக்கூடிய வேதனையில் எந்த வேதனையும் அனுபவிக்காமல் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலில் நின்று கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்துவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாள் ஏற்பட்டு விட்டால் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. இதை விட ஒரு பேரதிர்ச்சி கிடையாது மனிதனுக்கு. இதை விட ஒரு பேரதிர்ச்சியே கிடையாது. உலகத்திலே அவனோடு அவனுக்காக வாழ்ந்த மனைவி ஓடி விடுவாள், பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள், பெற்றோர்கள் விரண்டு ஓடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹன் நாசு தகு ரப்பக்கும் வக்ஷவ் யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி. தந்தை பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது. எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா ஜாஅத்திஸ் ஸாஹா, அந்த மறுமையுடைய திடுக்கம் ஏற்பட்டு விட்டால், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தாயை பார்த்து தந்தையை பார்த்து விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி, மனைவியை பார்த்து விரண்டு ஓடுவான். நண்பர்களை பார்த்து விரண்டு ஓடுவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, பிள்ளைகளை பார்த்து விரண்டு ஓடுவான். ஏன்? லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமைதின் ஷஅனு யுக்னீஹி, அவர்களின் நிலைமைகள் தான் அந்த நாளிலே அவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், யா ஃபாத்திமா இத்தகில்லாஹ், என் மகள் ஃபாத்திமாவே, முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வாயாக. லா உக்னி அன்கி மினல் கியாமத்தி ஷைஆ, அந்த மறுமை தினத்திலே இந்த தந்தை முஹம்மது என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள், மறுமையில் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது, தந்தை என்ற காரணத்தால். யோசித்து பாருங்கள் நம்முடைய நிலைமைகள் எல்லாம். யோசித்து பாருங்கள், மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வது?